அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழக சட்டப்பேரவை அமைந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. தலைமைச் செயலகத்தினுடைய முதன்மை கட்டணம், நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்டவற்றிலெல்லாம் ஏற்கனவே 5500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பணியாளர்கள் அனைவருமே துறை சார்ந்த பணியாளர்கள் பல்வேறு துறைகளுடைய தலைமையிடமாக தலைமைச் செயலகம் இருக்கின்றது. அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டவர்களுடைய அறிவுறுத்தல்களை நேரடியாக கேட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தங்களுடைய துறை சார்ந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை மேற்பார்வையிடக்கூடிய அளவிலும் பல்வேறு துறை சார்ந்த மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு உத்தரவிடக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தலைமைச் செயலகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சூழ் வேலைக்கு வருவதில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டில் எழுந்துவதன் நிலையினால் முதலமைச்சரே 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக காலையில் தலைமைச் செயலகம் வந்து விடுகிறார். எனவே அனைத்து துறை சார்ந்த பணியாளர்களும் சரியாக 10 மணிக்கு முன்பாக வருகிறது 10 மணிக்கு தங்களுடைய பணியை தொடங்கிவிட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை உயரதிகாரிகள் பணியாளர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று தலைமைச் பணியாளர்கள் நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பணி செய்யக்கூடிய அனைவருமே 10 மணிக்கு முன்பாக வந்துவிட்டார்கள். 10 மணிக்கு பிறகு வந்தவர்களை பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களிடம் என்ன காரணத்தால் அவர்கள் தாமதமாக பணிக்கு வந்தார்கள் என்பது போன்ற விவரங்களை பெறுவதற்கும் அந்தந்த துறை சார்ந்த உயரதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் 10 மணிக்கு பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக அரசு அலுவலர்கள் தற்போது தங்களுக்கு உயரதிகாரிகள் வழங்கியிருக்கும்